गीत तमिल गीत नंबर 562. तमिल गीत संख्या 562। In Hindi 562. हिंदी में 562 In Malayalam 562. और मलयालम में 562। எல்லாம் 562 தான். सभी जो है नंबर 562 ही है सभी भाषाओं में।
Hallelujah. Amen. Hallelujah. 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 Malayalam hymn number, Malayalam hymn number 273. मलयालम गीत संख्या 273 In Tamil 12. और तमिल में 12.
Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Next Hindi Git number 465. हिंदी गीत संख्या 465. எல்லா பிள்ளைகளும் புக்கை முன்னாடி வச்சு நல்ல வாய்களை திறந்து பாடுங்க பிள்ளைகள். सारे बच्चे लोगों से निवेदन है अपनी गीत की पुस्तिका को अपने आगे रख के उसको गीत को देख के ताली बजा के गीत को गाएं. எல்லா பிள்ளைகளும் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து பாடி கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமாக. सारे संडे स्कूल के बच्चे गीत को देखकर गा के हाथों से तालियां बजा के परमेश्वर की हम आराधना करेंगे. கை தட்டி பாடுகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. हाथ में ताली बजा के गाने में बहुत ही अधिक खुशी है. நம்ம தேவனை இப்படி ஒரு சமயம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இனி ஒரு காலம் வரப்போறது, அந்த காலத்திலே நாம் தேவனை இப்படி ஆராதிக்க முடியாது. इतना अद्भुत और खुशी भरा समय हमें परमेश्वर ने दिया है, लेकिन आगे आने वाले समय में ऐसा एक समय हमको नहीं मिलेगा. அதாவது கிருபையின் காலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசேஷமான காலமாய் காணப்படுகிறது. ये बहुत ही आशीष से भरा हुआ अभी जो अनुग्रह का काल है. இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்படும். यदि हम इस अनुग्रह के काल को उपयोग में लेके आएंगे तो हमारे लिए बहुत ही ज्यादा उपयोगी होगा. நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு, நாம் ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளர்கிறதற்கு, தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறதற்கு, தேவனோடு நெருங்குகிறதற்கு, தேவனை போல மாறுவதற்கு ஏற்ற சமயம்தான் இந்த கிருபையின் காலமாய் காணப்படுகிறது. परमेश्वर के प्रेम में बढ़ने के लिए, उसके अनुग्रह में बढ़ने के लिए, परमेश्वर को चखे जानने के लिए यह अनुग्रह का काल दिया गया है. ये बहुत ही महत्वपूर्ण समय हमें दिया गया है. நாம் சரீரமாகிய சபை, அதாவது நிறைவான கிறிஸ்துவுடைய சபையாக அந்த பூர்ணத்தை அடையும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த கிருபையின் காலத்திலே இந்த கிருபையின் ஆவியாகிய தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு தானமாக தரக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். ये शारीरिक कलीसिया परमेश्वर की कलीसिया महत्वपूर्ण मसीह की जो सिद्धता को प्राप्त करते हुए उसकी सिद्धता में उस मसीह के स्वरूप में बदल जाने के लिए महत्वपूर्ण समय हमें दिया गया है. எதற்காக என்றால் நாம் அவரை சந்திக்கும்படியாக, அவருடைய முகத்தை காணும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சாயலை அவருடைய ஆவியின் மூலமாக, அவருடைய ஞானத்தின் மூலமாக நமக்குள்ளே உண்டாக்கி தரக்குள்ளே காணப்படுகிறார். क्यों? परमेश्वर के चेहरे को देखने के लिए पवित्र आत्मा परमेश्वर ने ज्ञान और बुद्धि और समझ के साथ ये महत्वपूर्ण समय हमारे लिए दिया है. அதாவது இப்ப இங்கிருந்து ஒரு ஃபாரின் போக வேண்டுமானால் அங்கே ஒரு விசா ஒன்று தேவைப்படுகிறது, பாஸ்போர்ட் ஒன்று தேவைப்படுகிறது. यदि यहाँ से कोई फॉरेन में जाना चाहता है तो उसके लिए एक वीजा और एक पासपोर्ट की आवश्यकता है. இந்தியன் கவர்மெண்ட் சொல்ல வேண்டும், நீ போகலாம் என்று அனுமதி கொடுக்க வேண்டும். और भारतीय जो सरकार है वो उसको अनुमति देना चाहिए, हाँ आप जा सकते हैं. அதுக்கு விசா அங்கிருந்து ஆம் சரி ஓகே என்று வரலாம் என்று அவர்கள் அனுமதி தர வேண்டும். और उस देश में जहाँ पे जाना चाहते हैं वहां से वीजा आना चाहिए, उनकी अनुमति होनी चाहिए. அதே போல தேவனுடைய முகத்தை காண வேண்டுமானால் நாம் இந்த பூமியில் வைத்து அவரை போல அந்த சாயலை கிறிஸ்துவின் ஆவியின் மூலம், தேவனுடைய ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். वैसे ही यदि हम परमेश्वर को मुख को देखना चाहते हैं तो उसके लिए पवित्र आत्मा के परमेश्वर के अभिषेक के द्वारा उस मसीह के स्वरूप को हमें पवित्र आत्मा के अभिषेक के द्वारा धारण कर लेना होगा. அதுக்கு நமக்கு ஆவியின் வல்லமை மிகவும் அவசியம். ஆனபடினால்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய ஆவியின் வல்லமையோடு நெருங்கி அந்த வல்லமையின் மூலமாக நாம் பலவிதமான உலகத்திலிருந்து, பாவத்தினுடைய கிரியைகளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, அசுத்தங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய மகிமையின் சாயலை அடையும்படியாக தேவனுடைய ஆவிக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसलिए आत्मा के सामर्थ्य की बहुत ही ज्यादा आवश्यकता है. इसलिए परमेश्वर के हज़ूरी में आने पे, परमेश्वर के अभिषेक में भरते हुए दुनिया के सारे पाप, अधर्म, अभिलाषाएं सभी से निर्मुख होकर बिल्कुल छुटकारा पाके अपने आप को मसीह के स्वरूप में बदल जाने के लिए पूरा हमें स्वयं को समर्पण करना होगा. நாம் இப்படி பாடும்போது, தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். அவர் துதியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற கட்டுகள், வியாதிகள், பிரச்சனைகள், பிசாசின் வல்லமைகள், அந்தகாரத்தினுடைய கிரியைகள் இவள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக தான் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். जब हम उत्साह के साथ गाने को गाते हैं, गीत को गाते समय आराधना में परमेश्वर हमारे बीच में होता है और उसकी स्थिति में परमेश्वर मगन होता है और उस प्रकार गीतों को गाते समय सारे प्रकार के अंधकार, सारे पाप, अधर्म, सारे बुरी बातों से, बुरी अंधकार की दुष्ट आत्माओं की शक्तियों के जो बंधन है उससे हमें पूरा छुटकारा मिलता है. நாம் சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது
நமக்கு விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை உண்டாகிறது, ஆத்மாவிலே சுகம் உண்டாகிறது, சரீரத்திலே விடுதலை உண்டாகிறது, சரீரத்திலே சுகம் உண்டாக்குறை காணப்படுகிறது. जब हम अपने आप को समर्पण करके उसके लिए आराधना के लिए सौंपते हैं तब हमारी आत्मा में चंगाई मिलता है और आत्मा में हमें शिफा मिलता है। वैसे ही हमारे शरीर में भी चंगाई मिलती है और शरीर में हमें पूरा पूरा स्वास्थ्य और आरोग्य मिलता है। ஆவியிலே அப்படி என்றால் ஆவியில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, ஆத்மாவில் இருக்கிற ஆத்மாவுக்குள்ளே சுகம் உண்டாகிறது. எப்படி வெளிப்பிரகாரம் மனுஷனுக்கு சுகம் ஆரோக்கியம் தேவையோ அதே போல உள்ளான மனுஷனுக்கும் அது ஆரோக்கியமும் பலவும் தேவையாய் காணப்படுகிறது. आत्मा में जो बंधन है उससे छुटकारा मिलता है और हमारे आत्मा को भी स्वास्थ्य प्रदान होता है। जैसे बाहरी शरीर को स्वास्थ्य और आरोग्य की आवश्यकता है वैसे ही हमारा अंदरूनी मनुष्य उसको भी चंगाई और शिफा और बल की आवश्यकता है। அதற்காக தான் ஆண்டவருடைய சமூகம், ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் தான் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் வைக்குறை காணப்பட்டிருக்கிறார். इसलिए परमेश्वर का सम्मुख है जहाँ पर मनुष्य को जो भी जरूरत है उसके जरूरत के हिसाब से सारी जरूरतें परमेश्वर के हुजूरी में भलाइयों के स्वरूप में आशीषों के द्वारा उसको मिलता है। அன்றைக்கு எப்படி ஏதேனிலே போய் ஆண்டவர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சந்தித்தாரோ அதே போல சபையாகிய இந்த ஏதேனுக்குள்ளே வந்து நம்மளை சந்திக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், மகிமையினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை தேவன் சந்தித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறை காணப்படுகிறார். उन दिनों में परमेश्वर जिस प्रकार के आदम के बगीचे में जाके आदम और हव्वा को हर एक दिन मिलता था वैसे ही परमेश्वर जब हम आराधना करते हैं हमारे मध्य में हमसे मिलता है, हमारे पास आके हमें जो भी जरूरत है परमेश्वर हमारे लिए सब कुछ पूर्णता से हमको देता है, हमारे लिए आरोग्य शिफा बल और आशीषें प्रदान करता है। சிலங்களுக்கு உள்ளே ஆத்மாவிலே அதாவது பலவீனமாக வியாதியாக இருக்கிறார்கள். சரீரத்தில் இருக்கிறதல்ல கவலை, உள் வியாதியாக இருக்கும் என்றால் நாம் தேவனோடு நெருங்க முடியாது, தேவனை அனுமதிக்க முடியாது, தேவனை அனுபவிக்க முடியாது, தேவனை உணர முடியாது, தேவனை அறிய முடியாது. இப்படி எத்தனையோ அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படும். किसी किसी के अंदरूनी भाग में जो आत्मा है उसमें चंगाई नहीं है, आत्मा बीमार है। इसकी वजह से हो क्या रहा है कि वो परमेश्वर का पूरा पूरा अनुभव नहीं कर पा रहे, परमेश्वर के और करीब नहीं जा पा रहे, परमेश्वर कौन है करके वो जान नहीं पा रहे। அப்படி என்றால் சில சமயம் வெளி பிரகாரமாக சுகம் இல்லை என்றால் நாம் அதை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் உள்ளான மனுஷன் எத்தனையோருடைய ஜீவியத்திலே மரண நிலவரத்திலே பலவீனத்திலே குற்றுயிராக பலனில்லாதபடி அறிவில்லாதபடி எத்தனையோ அனுபவத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். बाहरी शरीर यदि उसमें कोई गंभीर बीमारी हो तो उसके बारे में हम बहुत ही ज्यादा गंभीरता से लेते हैं, लेकिन कई लोगों के जीवन को उनमें जो आत्मा है वो मरणान स्थिति में है, उसमें बहुत ही गंभीर बीमारी है और उसमें वो उसको आत्मा को कोई ज्ञान नहीं है, परमेश्वर के बारे में कोई समझ नहीं है, इस प्रकार की हालत में दिखाई देता है। தேவன் ஆவி அசைவாடும் போதுதான் அதுக்குள்ளே ஜீவன் உண்டாகும், அதுக்குள்ளே நரம்புகள் உண்டாகும், அதுக்குள்ளே சதை உண்டாகிறது, அது ஒரு சேனையாக ஒரு பலன் உள்ளதாக நம்மளை அது மாற்றக்கூடை காணப்படும். जब परमेश्वर की आत्मा हमारे ऊपर उतरता है, मंडराता है, उसके वजह से हमारी अंदरूनी आत्मा में शिफा चंगाई बल और वो हमारी अंदरूनी आत्मा एक बड़ी सेना होकर बदल जाता है। அப்படி என்றால் அந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே அசைவாடவில்லை என்றால், நமக்குள்ளே அசைவாடவில்லை என்றால் நம்முடைய ஜீவியத்துக்குள் இருக்கிற அந்த ஒழுங்கின்மை, அந்த வெறுமை, அந்த இருள் நம்முடைய ஜீவியத்தை விட்டு ஒருபோதும் விலகி போகாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். यदि वो आत्मा का सामर्थ हमारे अंदर उतरता नहीं है तो उसकी वजह से हमारे जो अंदर का जो अंधकार है, जो भी जो उसमें बलहीनता है, वो हमको छोड़कर हमसे दूर नहीं जाता। எதுக்கு பாடுகிறோம் என்றால், அப்படி தேவனை நாம் பாடி ஆராதித்து பலவீனமாகிய தேவனை, பலவீனமாகிய நாம் அந்த பலவீனமுள்ள தேவனை நாம் பாடி ஆராதித்து அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடை காணப்படுகிறோம். हम क्यों खुशी से गीतों को गाते हैं? ताकि हम जो बलहीन है, जो बलवान महान परमेश्वर है, उसके द्वारा हम बल को प्राप्त करके उसमें खुशी मनाने के लिए हम गीतों को उत्साह के साथ आराधना में गाते हैं। உங்களுக்குள்ளே ஒருவேளை நீங்கள் அப்படி பலமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாடாமலே ஆவியில நிரம்பலாம், அதுவும் தப்பல்ல. ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது தேவனுடைய மகிமை நாம் இன்னும் அதிகமாக அனுபவிக்குள்ளே காணப்படலாம். यदि आप आत्मा में बलहीन नहीं है, यदि आप बलवंत हैं तो आप आत्मा में भर सकते हैं, उसमें कोई बुराई नहीं है। लेकिन यदि हम सभी लोग मिलकर एक साथ गीत को गाएं और उसमें परमेश्वर के लिए मगन हो जाएं तो उसमें एक अलग ही उत्साह है। பிள்ளைகள், பெரியவங்கள், வயசானவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது
அதில் ஒரு அழகு இருக்கிறது. அதான் அழகு, அதான் சபையின் அழகு. இந்த சத்தத்தை தான் தேவன் கேட்கும்படியாக விரும்பக்கூடே காணப்படுகிறார். जब सब छोटे बच्चे, बड़े लोग, बुजुर्ग सभी लोग एक साथ जब एक ही ध्वनि में एक साथ मिलकर परमेश्वर के गीतों को गाते हैं तो वो बहुत ही सुंदर है. उसी सुंदरता को देखने का परमेश्वर चाहता है. மைக்கில் பாடுகிறவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் பாட வேண்டும், பிள்ளைகள் பாட வேண்டும். ஸோ தோட்டம் என்று சொல்கிறது அப்படி என்றால் அதான் நளதகம், குங்குமம், லவங்கு, இல்லாவட்டம் இதெல்லாம் கந்தரகம் இதெல்லாம் சேர்ந்த வாசனை தான் அங்கே அதாவது தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जब एक बगीचे के बारे में कहा जाता है तो उसमें कई प्रकार के फूलों की सुगंध एक साथ मिलकर वो खुशबू जो वहां से आता है वो बहुत ही अच्छा होता है. நம்முடைய சபையில தான் இந்த தவறு இருக்கிறது. அதாவது மைக்கில் பாடுறவங்க மாத்திரம் பாடுவாங்க, மற்றவங்க அந்த ரெஸ்ட்ல நம்ம காணப்படுவோம். हमारी कलीसिया में ही कमी है, जो माइक में गाते हैं केवल वही गाते रहते हैं, दूसरे लोग आराम फरमाते हैं. மற்றவங்களுக்கு பாட எனக்கு படிக்கவே தெரியல, அதுக்கு நான் இருந்தா கூட கை தட்டி நான் பாடக்கூட காணப்படுகிறேன். और मेरे को गीत नहीं आता, लेकिन जब भी मैं गाना गाता हूँ तो हाथ से ताली बजा के गाने को गाता हूँ. என்னால் எப்படியாவது அந்த ராகத்தோட சேர்ந்து நான் பாட வேண்டும். उस राग के साथ मिलकर मैं भी गाने को गाता हूँ. எல்லாம் சேர்ந்து பிள்ளைகள் எல்லாம் புக் எல்லாம் எவ்வளவு புக் இருக்கு அங்க, அவ்வளவு புக் காலி, எல்லா பிள்ளைகளும் புக்கை फ्रंट திறந்து வைத்து எல்லாம் பாடி ஆராதிப்போமாக. इतनी सारी किताब हमारे पास बुक शेल्फ में रखी हुई है, सारे बच्चे वहां से किताब लेके अपने सामने गीत को खोलकर मुंह से ताली बजाकर गाने को गाएंगे. அப்படி அப்படி பாடி பாடி ஆவி அனுபவிப்போம். வேற அதுக்காக நாம் பாடுகிறதே அதற்காக தான். அப்படியே பாடி தேவனுடைய ஆவி அனுபவித்து 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 அந்த நிறைவை நமக்குள்ளே கொண்டு வருவோமாக. हम क्यों गीत को गाते हैं? ताकि गीत को गाते 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 परमेश्वर की आत्मा उसके सिद्धता, उसके पूर्णता को अपने जीवन में ग्रहण करने के लिए, उसके लिए हम गीत को गाते हैं. அந்த ஆவிதான் அது நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை உண்டாகும். ஆனபடினால் நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி செய்யும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகும். இதன் மூலமாக குடும்பங்களிலே உண்டாகும், தேசத்திலே உண்டாக்குவதை காணப்படும். उस गीत को गाने पर हमारे जीवन में, हमारे परिवार के जीवन में, हमारे पूरे देश में एक बहुत बड़ा छुटकारा होगा. பாருங்க, நீங்க தெரியும், அதாவது பிசாசு முதலாவது பரமண்டலத்திலே, அதாவது பரலோகத்திலே, அங்கு பரமண்டலத்தில் இருந்தான் என்று எல்லாருக்கும் தெரியும். आप जानते हैं कि जो शैतान है सबसे पहले स्वर्ग में था. இப்போ எங்க இருக்கிறான்? अभी कहाँ है? வானமண்டலத்தில் இருக்கிறான். எபேசியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வல்லமைகள் முற்றிலுமாய் கீழே இறங்கும் என்றால் நம்மளை யாரும் தப்பிக்க முடியாது. अभी वो सारी जो दुष्ट आत्मा की शक्ति अभी एफेसियों में जिस प्रकार लिखा गया है वो आकाश मंडल में है. यदि वो सारी शक्तियां हमारे नीचे उतरेंगे तो हम लोग कोई भी बच नहीं पाएगा. உபத்திர காலம் சொல்றது எதை காட்டுகிறது? जो उपद्रव का जो समय है वो किसको दिखाता है? இந்த ஆவி மொத்தமாக பூமியில இறங்கி கிரியை செய்யக்கூட காணப்படும். दुष्ट आत्माओं की शक्ति जो आकाश मंडल में है वो नीचे उतरकर भूमि में, संसार में सारे कामों को करेंगे. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனபடியினால் முற்றிலுமான ஆவிகள் இறங்கி கிரியை செய்ய முடியாதபடிக்கு தேவன் தடை பண்ணக்கூட காணப்படுகிறார். अभी संत लोग हैं, पवित्र आत्मा का अभिषेक है, इसलिए वो दुष्ट आत्माओं की शक्ति नीचे उतर के काम नहीं कर पा रहे, उनके लिए एक रुकावट है. பரிசுத்தவான் சொல்கிறது விசுவாசிகளாகிய விசுவாசிகளும் ஊழியர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். पवित्र लोग बोलने पर जो विश्वासी लोग और संत लोग दोनों मिलकर वो जो पवित्र लोग के श्रेणी में आते हैं. அப்ப இந்த வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் முற்றிலுமாக இறங்கி கிரியை செய்ய முடியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இங்கிருந்து செய்ய வேண்டியதை செய்யக்கூட காணப்பட வேண்டும். आकाश मंडल की दुष्ट आत्माओं की शक्ति नीचे उतर के काम नहीं करना चाहिए. उसके लिए हमें क्या करना है? जो काम हमें बोला गया है वो हमें करना चाहिए. हालेलुया. हिंदी की नंबर 465 हिंदी गीत संख्या 465 पढ़ेंगे.
यीशु के